சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 43வது தலமும் 160வது தேவார பாடல் பெற்ற தலமுமான மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் இருக்கக்கூடிய பொன்சை இல்லைனா திருநெல்லிப்பள்ளி நற்றுணையப்பர் கோவில் 2 இறைவி இருக்காங்க. மலையமான் மடந்தை அதேமாரி பர்வதபுத்திரி. இதில் மலையமான் மடந்தை மேற்கு நோக்கி இருக்கிறாங்க, இறைவன் கிழக்கு நோக்கி இருக்கிறார். இந்தியாவிலே மிகப்பெரிய கருவறை கொண்ட, அதாவது யானை கூட உள்ளே போக முடிகிற அளவுக்கு மிகப்பெரிய கோவிலுங்கிறது. இந்த கோவிலில் உள்ள கருவறை மாதிரி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. மனதில் உள்ள பயம் நீக்கி நல்வழிக்கு துணையாக நிற்பவர்ங்கிறதுனால இறைவன் நற்றுணையப்பர்னு பேர். தேவார மூவருமே ஒவ்வொரு பதிகம் பாடியிருக்காங்க. மிக முக்கியமாக ஞான சம்பந்தரோட தாயான பகவதி அம்மையார் பிறந்த ஊராகவும், இந்த ஊருக்கு அவர் ஒரு முறை வரும்பொழுது சுற்றிலும் இது பாலை நிலமாக இருந்ததை பின்னால் ஒரு பாட்டு பாடி மருத நிலமாக மாற்றுகிறார். அதை நீங்கள் பாடல்லையும் பார்க்கலாம். நம்பியாண்டார் நம்பிகளும் தமிழுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட கோவில் இது. ஜெயங்கொண்ட சோழ நாட்டு ஆக்கூர் நாட்டு பிரம்மதையும் திருநெல்லிப்பள்ளின்னு கல்வெட்டில் குறிப்பிடுறாங்க. மேலும் பல தகவல்களை கம்யூனிட்டி போஸ்ட்டில்